அம்மா ஆரம்பிக்கலாம் சுவாமி. சிவசிவ சிவசிவ. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. இன்று நம்ம வேலொன்று வினை குழுமத்தில் இன்று கந்தர் சண்முக கவசம் தொடர்ச்சியா அது 5வது வகுப்பு. ஐயா கடலூர்ந்து சுப்ரான் ஐயா வந்திருக்காரு. அவருக்கு நம்ம குழுமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா, நீங்க விநாயகர் பாடல் பாடுங்க, நாங்க பாடட்டுமாங்க ஐயா? சரிங்க. திருச்சிற்றம்பலம். இடியதன் ஒரு ஊமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே ஊழியர்கோன் வெப்புழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி வாழி திருநாவலு வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா வாருங்கள் ஐயா, ஆரம்பிக்கலாங்க ஐயா. நீங்க திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சே பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் குமரகுரு தாஸ் சுவாமிகளின் திருவடி தாமரைகளையும் எளியனை சென்னரிலே ஆற்றுப்படுத்தி அருள்ஞானியாரின் திருவடி தாமரைகளையும் குருநாதரின் திருவடி தாமரைகளையும் வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தில் சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் இணையம் வாயிலாக இன்றைக்கு சண்முக கவசம் என்ற ஞான சிந்தனையை சிந்திப்பதற்காக இணையம் வாயிலாக இணைந்துள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரினுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம பிரேமா அம்மா முதலிலே சொன்னபடி சண்முக கவசம் இன்றைக்கு 5வது பகுதியாக, அதாவது 5வது மாதமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதுல ஒவ்வொரு மாதமும் நம் 5 பாடல்கள் வீதமாக தொடர்ந்து பொறுமையாக நாம் இறையருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில கடந்த 4 மாதங்கள்ல 20 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கின்றோம்.
சண்முக கவசத்தினுடைய பாடல்களுடைய எண்ணிக்கை 30. அது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே தொடங்கும் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. இதெல்லாம் நம்ம அறிமுகத்திலே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் சென்ற வகுப்பு வரை, அது சென்ற சிந்தனை வரை நம்ம ஒரு 20 பாடல்கள் வரை சிந்தித்திருக்கிறோம். அந்த 20வது பாடலை ஒரு முறை பாடிவிட்டு நாம் 21வது பாடலிலிருந்து இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். நேராக 21வது பாடலுக்குள்ளே நாம் சென்று விடுவோம். திருச்சிற்றம்பலம். 20வது பாடலை இப்பொழுது சிந்திப்போம். நமை பொறுக்கிறந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடும் கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கள் இமைக்கு முன் உருவழிப்போடு எழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க. இதனுடைய விளக்கங்களை நாம் சென்ற சிந்தனையிலே சிந்தித்தோம். ஏன்னா அந்த தொடர்ச்சியாக வர வேண்டும் என்பதற்காக அந்த 20வது பாடலை நம்ம பாடிவிட்டு 21வது பாடல் இன்றைய சிந்தனைக்குரிய பாடல். அல்ல 21. நீங்க அந்த சண்முக கவசம் நீங்க எல்லாம் பாராயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் என்பதனால அந்த பாடல் நீங்கள் எல்லாம் கையிலே வைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு, ஏன்னா கையில வைத்திருந்தால்தான் நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கு இந்த பொருள் என்பது நமக்கு தெளிவாகவும் எளிமையாகவும் விளங்கும். ஆகையினால நீங்க சண்முக கவசத்தை கையிலே வைத்திருந்து தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம 21வது பாடலுக்குள்ள நாம் செல்லலாம். திருச்சிற்றம்பலம். பள்ளது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கள்ளினும் வலிய நெஞ்சம் காட்டிய உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி எமபடர் வரினும் என்னை ஒள்ளையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஒரு அழகான ஒரு பாடலை நமக்கு பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிறார். பாருங்க, முதல்ல பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கள்ளினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி. இதெல்லாம் யார் செய்கிறார்கள் கேட்டா யம தூதர்கள் செய்கிறார்கள் சொல்ல வர. அது பாருங்க, முதல்ல பல்லது கடித்து அப்படின்னா நம்ம எப்ப பல்ல கடிப்போம்? சிரிக்கும் போது பல்ல கடிப்போமான்னு கேட்டா இல்ல, நம்ம மிகுந்த கோபத்தில் இருக்கும் போது பல்ல கடிப்போம். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கோபத்துல கேட்போம் இல்லையா? அதான் பல்லது கடித்து. அப்படியே பல்லு கடிக்கும் போது சத்தம் வரும், அப்படி ஒரு சத்தம் கேட்க போன. அதுதான் சொன்னாரு, பல்லது கடித்து மீசை பட்ட என்றே துடிக்க. அந்த அளவுக்கு வெறும் கோபத்தோட அப்படி பல்ல நர நர நரன்னு கடிச்சு கொண்டு, அவ எவ்வளவு கோபம் இருக்குன்னு பாருங்க. அப்படி கோபத்தால் பற்களை நிறநிறன்ன கடித்து கொண்டு மீசை அப்படி படப்படப்படன்னு துடிக்குதான். அப்ப பல்லு குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மீசையும் துடிக்குது. துடிக்க அப்படி துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம்னா கல்லை விட உன் மனசு என்ன கல்லா அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல. அப்ப கல்லை விட ரொம்ப வலிய நெஞ்சமா உன்னுடைய இதயம் உருகாதா? நம்ம சொல்றோம்ல, திருவாசகம் படிச்சா கல் மனமும் கரையும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கல் மனதை விட கொடுமையான ஒரு நெஞ்சம். அதான் சொல்றாரு, கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி. அப்படி ரொம்ப கல்லை விட ரொம்ப கொடுமையான மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? மனசை கல்லாக்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி மனசு ரொம்ப கல்லை விட ரொம்ப கொடுமையா, அதை விட அதிகமா மாற்றிக்கொண்டு நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கினர். உருட்டினா அந்த கரு விழிகளை அப்படியே உருட்டி நோக்கி அப்படின்னா அப்படி பார்த்து அப்படி பாக்குறாங்களாம். ரொம்ப இப்ப குழந்தைய மிரட்டும் இல்ல, ரொம்ப இப்படி வச்சு மிரட்டும் இல்ல, அது போல அதை உருட்டி நோக்கினா கரு விழிகளை உருட்டி கண்களை அகலமாக விழித்து அப்படி கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு உருட்டுறது. இப்படி பார்க்காத பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு கோபத்துல கண்ணுடைய அந்த விழியை நல்லா அகலமா திறந்து கொண்டு இந்த கருவிழியால் அப்படி பாக்குறது. அப்படி உருட்டி நோக்கி அப்படி இருக்கும்போது அவங்க வராங்களா? எப்படி வராங்க பாருங்க. எல்லினும் கரியமேனி. எல் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அப்படின்னா இருட்டை விட ரொம்ப கொடுமையான ஒரு கருப்பு. அதான் சொன்னாரு, எல்லினும் கரியமேனி. அப்ப இருளை விட கரியதாக இருக்கக்கூடிய ஒரு மேனி, அத உடல். மேனினா இந்த இடத்துல உடல். யாரு அவங்கன்னு கேட்டா யம படர். படர்னா தூதர்கள்னு அர்த்தம். அப்ப யம தூதர்கள். யம தூதர்கள் இப்படி வந்தாலும், அப்ப யம தூதர்கள் எப்படி வராங்க பாருங்க.
பல்ல கடிச்சுக்கிட்டு நரநரன்னு கடிச்சுக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு கண்ணை நல்லா அகலமா விழித்து கொண்டு மிரட்டுற தொனில வந்து ரொம்ப கருப்பா இப்படி வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப செக்கச்சேவே இருந்து பரவாயில்ல பரவாயில்ல, உடம்பே இருளை விட கொடுமையான ஒரு கருப்பு பாருங்க, இருளை விட கொடுமையான கருப்பு, கண்ணு நல்லா அது முட்டை கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நல்லா அழகா, அப்படி அழகா இல்ல ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ஒரு அச்சம் தரக்கூடிய வகையில அப்படி உருட்டிக்கிட்டு மனசு ரொம்ப கல்லாக்கி கொண்டு பல்ல கடிச்சுக்கிட்டு யமதூதர்கள் வராங்க. இப்ப இது ஏன் அப்படி வராங்க? இப்ப ஒவ்வொரு ஆன்மாவுமே நாம் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த பூமியிலே உடலை கொடுத்திருக்கிறான். சைவ சித்தாந்தம் சொல்லும் தனு கரண புவன போகம் இவற்றை இறைவன் கொடுத்திருக்கிறான். இதற்காக இந்த பிறவியிலாவது இந்த ஆன்மா கிடைத்தேற வேண்டும். இப்ப எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறான். அப்படி வந்தாலும் யமபடர் ஏன் வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படி வந்தாலும் என்னை, அதாவது பாம்பன் சுவாமிகள் அவர் அருளுகிறார். இப்ப நாம படிக்கும் போது நம்மளை வச்சுக்கணும், நம்மை, அது அடியேனை ஒல்லையில் தாரகாரின்னர். ஒல்லையில்னா விரைவாகன்னு அர்த்தம். ஒல்லைனா விரைவாக. இப்ப விரைவில் தாரகாரி இது யாருக்கான பேருன்னு கேட்டா முருகப்பெருமானுக்குரிய பேர். ஏன் தாரகாரி என்பது முருகனுக்குரிய பேருன்னு கேட்டா, தாருகா அசுரனை அழித்த தற்பரன். முருகப்பெருமான் அசுரனை அழித்தான் இல்லையா, சூரசம்காரன் செய்தான் இல்லையா, தாரகாசுரன். அந்த தாரகாசுரனை அழித்ததுனால தாரகாரின்னு அவனுக்கு பேரு. இப்ப சிவபெருமானுக்கு சொல்லுவாங்க பிறை சூடி, அப்புறம் வெந்நீர் பூசி. வெந்நீர் பூசி என்னங்க சொல்ல வரீங்க, அது ஒரு எச்சமா இருக்குதான்னு கேட்டா இல்ல, வெந்நீர் பூசின்னு இறைவனுக்கு ஒரு பேரு. ஞானசம்பந்தர் தேவாரத்துல அவர் தரார். பிறை சூடி அப்புறம் என்னங்க சொல்றீங்க? இல்ல பிறை சூடி என்பது இறைவனுக்குரிய பெயர். பித்தா பிறை சூடி நம்ம சுந்தரர் பாடுறாரு, ஞானசம்பந்தரும் பாடி இருக்கிறார். அதே போல ஒடுங்கி சிவஞான போதத்துல முதல் நூற்பா, அவன் அவள் அது எனும் அவை மூவினவையும் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம். ஒடுங்கி அப்புறம் என்னங்க சொல்ல வரீங்க? இல்ல ஒடுங்கி என்பது இறைவனுக்குரிய பெயர். அதே போல இங்க தாரகாரி என்பது முருகப்பெருமானுக்குரிய பெயர். அதான் தாரகாரி, தாரகாசுரனை அழித்த தற்பரன். அப்ப இப்படிலாம் யம தூதர்கள் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வரலையா, ரொம்ப வேகமா வராங்களாம். அப்படி அதுதான் சொன்னாங்க, ஒல்லையில் அவங்களும் ரொம்ப வேகமா வரும்போது முருகப்பெருமான் அதை விட வேகமா. ஏன்னா அப்படி வந்தாலும் விரைவில் முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும் சொல்றாரு. ஏன் விரைவில் நீங்க சொல்றாருன்னு கேட்டா, அந்த யம தூதர்கள்லாம் ரொம்ப வேகமா வராங்கன்றது நமக்கு பாடல்ல வெளிப்படையா இல்லைனாலும் அது அண்டர்ஸ்டுட். அவங்க வேகமா வராங்க, அதை விட வேகமா என்னுடைய முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும், அதுதான் சொல்றாரு. அதுதான் ஒல்லையில் தாரகாரின்னு முருகப்பெருமான் வேகமா வரணும்னு சொல்றாரு. அப்ப அவங்க வேகமா வராங்கன்னு அதுல அர்த்தம். அப்ப ஒல்லையில் தாரகாரி முருகப்பெருமான் அது சொல்ற. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. அந்த ஓம் ஐம் ரீம் வேல் காக்கன்னு சொன்னார் பாருங்க. வேல் காக்கன்னா வேல் காக்க வேண்டும் சொல்லி பொருள். அந்த ஓம் ஐம் ரீம் 3 சொற்கள் இருக்குது. இது என்ன நம்ம பார்க்கணும். முதல்ல ஓம், இது 3 சேர்த்து முருகப்பெருமானை சொல்லும் போது சிற்பர அற்புத தெய்வம். இது 3 சேர்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? சிற்பர அற்புத தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய திருவேல் காப்பதாக என்பது பொருள். இப்ப தனித்தனியா பாருங்க. இந்த ஓம் என்பது காப்பு, ஐம் என்பது தலைமை தன்மை உடைய முருகப்பெருமானை குறித்தது, ரீம் என்பது ரொம்ப உக்கிரமானவன். இப்ப அந்த அசுரன் அழிக்கும் போது ரொம்ப உக்கிரமான இருந்தார், அந்த உக்கிரத்தன்மையை குறிப்பது. அப்ப ஓம் என்பது காப்பு, ஐம் என்பது தலைமைத்தன்மை, ரீம் என்பது உக்கிரத்தன்மை. இன்னும் இது எப்படி சொல்லலாம்னு கேட்டா, இது ஒரு வகையில. இன்னும் ஒரு வகையில எப்படி சொல்லலாம் கேட்டா, ஓம் என்பது முருகப்பெருமானுடைய பரமார்த்த ரூபம், ஐம் என்பது முருகப்பெருமானுடைய வாக்கு ரூபம், ரீம் என்பது முருகப்பெருமானுடைய நில ரூபம். இது என்னங்க இது ரூபம் சொல்றீங்கன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, நமக்கு குருநாதராக இறைவனே திருமேனி கொண்டு வரும் பொழுது நிலத்திலேதான் வருவான், ஒரு வடிவம் தாங்கி வருவான், நமக்கு உபதேசம் செய்வான். இததான் ஓம் ஐம் ரீம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இப்ப பாருங்க, பரமார்த்த ரூபம் அப்படின்னு சொன்னா ஒரு வடிவம் கொண்டு வருகிறான், வாக்கு ரூபம் அப்படின்னு சொன்னா உபதேசம் செய்கிறான், நில ரூபம் சொன்னா எங்க வரான்? நாம வசிக்கக்கூடிய இந்த மாயையிலே வருகிறான். மாணிக்க வாசகருக்கு அப்படித்தானே வந்தாரு. திருப்பெருந்துறையில அது ஒரு குதிரை வாங்க போனார் மாணிக்க வாசகர், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்னு சொல்றாரு மணிவாசகர்.
அங்க மானுட சட்டை தாங்கி இந்த நிலத்திலே வந்து அவருக்கு மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்தான் பாருங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்திருக்கிறார். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது உபதேசம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசமாக வந்து தந்தான் அப்படின்பா. அதுதான் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க என்பது அர்த்தம். இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே, இப்ப எல்லாம் பார்த்துட்டோம், ஒரே ஒரு செய்தி, யமதூதர்கள் இப்படி வரும்போது ஏன் இப்படி ஆக்ரோஷமா வராங்க கேட்டா, அவங்க மேல தப்பா அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். இந்த ஆன்மாவுக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்கிறான் இறைவன். இன்னுமாடா நீ திருந்தல, இன்னும் முடிக்கலையா, இன்னும் இறைவனுடைய திருவடிக்கு போகலையா, அப்ப எவ்வளவு கோபம் வரும். இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு வாதியார் இருக்காரு, பையனுக்கு பல முறை சொல்லி கொடுத்துனே இருக்காரு. சொல்லிக் கொடுக்க ஒரு முறை சொல்லி தரலாம், 2 முறை சொல்லி தரலாம், 3 முறை, பல தடவை சொல்லி கொடுத்தோம். அவங்க கேட்கலன்னு என்ன பண்ணுவாரு, பட்டு 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 அடிப்பாரு இல்லையா. அது போலதான் யம தூதர்கள் எல்லாம் வராங்க. இன்னும் இருக்கிற இந்த போன ஜென்மத்துல அந்த மானோட சட்டையில இருந்த, அதுக்கு போன ஜென்மத்துல அந்த விலங்கா இருந்த, நமக்கு தெரியாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீ அப்படி திரும்ப திரும்ப இன்னமும் வந்து கொண்டே இருக்கிறாயே, எப்படி இறைவனுடைய திருவடி அடைவது என்பதற்காகத்தான் அவ்வளவு அவனை பத்தி அவ்வளவு தூரம் சொல்றாங்க. இன்னுமா நீ வரல அப்படின்ற பேர், அதுதான் சொல்றாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு வாய்ப்பை தருகிறான் இறைவன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம இந்த பிறவியில எப்படி வந்திருக்குன்னு கேட்டா, நாம முன் பிறவியிலே செய்த பிராரத்த வினையை இந்த பிறவியிலே நமக்கு இறைவன் ஊட்டுகிறான். அந்த முன் செய் வினையை, பிராரத்துவ பயனை அனுபவிப்பதற்காக இங்க வந்திருக்கிறோம். இந்த பிறவியில இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம். இங்க வந்து நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, அருந்தவம் செய்து பேறு பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். இந்த உடம்பு எது கொடுத்தா, அருந்தவம் செய்து பேறு பெற வேண்டும், உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட ஈசனை தேடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம இதை விட்டுட்டு இந்த உடம்பு கொடுத்தாங்களா, இது போதுங்க, நேத்து என்ன படம் ரிலீஸ் ஆச்சு, நாளைக்கு உலகத்துல ஏதோ அந்த விசேஷம் இந்த விசேஷம், அங்க போகணும் இங்க போகணும், இப்படியே உழன்று கொண்டிருக்கிறோம். அதுக்காக அந்த விசேஷத்துலாம் போகாதீங்கன்னு சொல்ல வரல, இப்படியே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்ப இனிமே என்ன தத்துவம், நாம எப்படி நினைக்கணும்னு கேட்டா, இந்த பிறவில வந்துட்டோம், இது வரைக்கும் நாம செஞ்ச வினை போதும், இனிமே நாம வினைகளை ஈட்ட வேண்டாம், போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு முக்கரண வணக்கத்தை இறைவனுக்கு செலுத்த வேண்டும். மனம் மொழி மெய்களால இறைவனை வணங்க வேண்டும். மனம் மொழி மெய் மூன்றையும் இறைவனிடத்துல ஒப்புவிக்க வேண்டும், சரண்டர் ஆகணும். அப்படி சரண்டர் ஆகிட்டா நமக்கு வினைகள் ஏறாது. இப்படி இருக்கணும். அப்படி இல்லாம மறுபடி உழன்று கொண்டே இருக்கிறமே. அப்ப அப்படி சரண்டர் ஆயிட்டா நாம், இறைவன் நமக்கு குருநாதராக வந்து உபதேசம் செய்வார். உபதேசம் செய்தால் நமக்கு அடுத்த பிறவி இல்லாமல் யார் வருவா நம்மை அழைத்து செல்ல? யமதூதர்கள் வரமாட்டார்கள். அப்படி இல்லாம இந்த உலகத்திலேயே உழந்து கொண்டிருந்தா யமதூதர்கள் இப்படிதான் வருவாங்க. பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க, கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி, இப்படி வருவாங்க அப்படின்றது சொன்னாங்க. அதனால இந்த உலகம்தான் நித்தியமானது நிலையானது அப்படின்னு சொல்லி இந்த சுகபோகத்திலே உழன்று கொண்டிருக்காமல், இப்படிதான் நம்ம நிறைய அன்பர்களோட உலகம்தான் இதுதாங்க வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்றாங்க. அதுதான் உலகம் நித்தியம் என சுகபோகத்தில் சொக்கி பல்லிழிக்கும் பாவத்தால் நரை திரை மூப்பு வரும். அப்ப நரை திரை மூப்பு வரும்போது யமதூதர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. அப்ப நம்ம இறைவனை வணங்கி வழிபாட்டில இருந்து முக்கரணத்தாலே இறைவனிடம் சரண்டர் ஆயிட்டோம்னா யமதூதர்கள் வரமாட்டார்கள். அப்ப யமதூதர்கள் வேணுமா, யார் வர வேண்டும் என்பதை நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப யமதூதர் வந்தா அடுத்த பிறவி சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் கருத்து. இப்ப எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதுக்காக நீ எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு யமதூதர்கள் விட்டுட மாட்டாங்க. அவங்களுடைய டியூட்டியை கட்டாயம் செஞ்சாகணும். அதனால அவங்க வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணணுமோ வினைக்கு தக்கவாறு எண்ணெய் கொப்பரையில நரகத்துல போட்டு எண்ணெய் கொப்பரையில போடணுமோ, சொர்க்கத்துக்கு அனுப்பணுமோ, இல்ல அடுத்த பிறவி அனுப்பணுமோ, அது எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதன்படி நடக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால முருகப்பெருமானை முக்கரண வணக்கத்தாலே வணங்கி நாம் உய்து பெற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை ஒரு முறை பாடிக்கொண்டு அடுத்த பாடலுக்குள்ளே நம்ம போய்விடும். பள்ளது கடித்து மீசை படபடன்றே துடிக்க, கள்ளினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி, எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை ஒள்ளையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க.
எப்போதுமே நம்ம அந்த பாடலை மறுபடியும் எதுக்கு படிக்கணும்னா இப்ப படிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு பொருள் புரிய வேண்டும் என்பதற்காக அதை நம்ம படிப்போம் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில அதை படிச்சுட்டு திரும்ப மறுபடியும் 22வது பாடலுக்குள்ளே நாம் சென்று விடுவோம். 22வது பாடல். மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையினும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய் ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க. ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாருங்க. மண்ணிலும் மரத்தின் மீதும் போன பாடல் இப்பு அது பா வச்சு தொடங்கினாரு, இப்ப மா வச்சு தொடங்கிருக்கிறாரு. மண்ணிலும் அப்படின்னு சொன்னா நாம நடக்கிறோம் இல்லையா, நடக்கும் போதும் அப்ப எப்பப்பெல்லாம் முருகப்பெருமான் கைவேல் காக்க வேண்டும்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. அதுல முதல்ல மண்ணிலும். அந்த மண்ணிலும் என்பது நடக்கும் போது எப்ப நடக்கிறோம், நம்ம இரவுலையும் நடப்போம் பகல்லையும் நடப்போம், டே நைட் ரெண்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் கால்ல கல்லு நச்சு மேடு பள்ளம் இப்படிலாம் இதனால நம்ம தடிக்கு விழாமல் நம்முடைய முருகப்பெருமான் காக்க வேண்டும் என்பது கருத்து. நம்ம போகக்கூடிய பாதை குழி குண்டு குழியுமா இருக்கக்கூடாது, மேடும் பள்ளமா இருக்கக்கூடாது, முள் இருக்கக்கூடாது, நல்ல பாதையா இருக்கணும். அப்ப அப்படி போகக்கூடிய பாதையில நம்ம, ஏன்னா ஒரு திருக்கோயிலுக்கே போறோம், ஒரு மலையை சுத்தி வருறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை பெரிய ரோடாக இருக்கிறது, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னு பாக்குறோம். அதே போல இன்னைக்கும் நிறைய மலைப்பகுதிகள் நம்ம வந்து கல்லும் முள்ளுமாலாம் இருக்குது இல்லையா. அப்படிலாம் போகும்போது முருகப்பெருமானை தேடி போகும்போது கூட அந்த நேரத்தெல்லாம் வந்து முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும். சாதாரணமா நடக்கும்போது மட்டும் இல்ல, முருகப்பெருமானை உன்னை வணங்க வரும்போது கூட உன்னுடைய மலை அறுவடை வீடுக்கு வரேன் அங்க வரும்போது நீ என்னை காக்க வேண்டும் என்பது பொருள். அது மண்ணிலும். அப்புறம் மரத்தின் மீதும். மரத்தின் மீதும்னு சொன்னா நாம பூசை செய்வதற்காக பூக்கள் எல்லாம் பறிக்க போவோம் காலை வேளையில, அதிகாலை வேளையில. அது வைகறை பொழுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வண்டு வரும், வண்டு வந்து நம்மளை கடிக்கலாம். அப்ப வண்டு எல்லாம் என்ன கடிக்காம இருக்கணும், பூச்சி என்ன கடிக்காம இருக்கணும், இதெல்லாம் கடிக்காம. அதே போல மரக்கிளையை நம்ம தொடலாம், அந்த மரக்கிளையிலேருந்து டக்குன்னு ஏதாவது முறிஞ்சு விழலாம், அப்படி எதுவும் முறிஞ்சு விழாம இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அங்க சொல்றாங்க. அந்த மரத்தின் மீதும் என்பதுக்குள்ள இவ்வளவு பொருள் இருக்குது. அப்புறம் ஒரு பனிகாலம் இருக்குது, பனிகாலத்துல போகும்போது ஒரு பூ பறிக்கும் போது ஏதாவது வழுக்கலாம், இப்படி எல்லாம் வழுக்காம இருக்கணும். அதனால மண்ணிலும் என்பது முதல்ல சொன்னது. மரத்தின் மீதும் என்பது பூ பறிக்க போகும்போது வண்டு பூச்சி கடியினால இல்லாம இருக்கவும், மரக்கிளை முறியாமல் இருக்கவும், பனி அதனால வரக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் இருக்கவும் முருகப்பெருமான் எம்மை காக்க வேண்டும். அப்புறம் மலையிலும் அப்படின்னாரு. இப்பதான் சொன்னோம் எத்தனை மலையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். இப்ப மலை ஏறும் போது ஏதாவது சறுக்கி விழலாம், அதேதான் அதே செய்திதான் அந்த மண்ணுக்கு சொல்லக்கூடிய அதே செய்தியை மலை சொல்லும் போது கல் இருக்கலாம், முள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பாதைகள்ல பாத்தீங்கன்னா கண்ணாடி துண்டுகள்லாம் நிறைய இருக்குது. அப்ப அது போலதான் இருக்கக்கூடிய காலிலே சின்னதா பட்டுதுன்னா உடனே ரத்தம் பீரிட்டிடும். இப்படிலாம் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் முருகப்பெருமான் எம்மை காக்க வேண்டும். அதான் மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும். அப்புறம் சொன்னாரு நெருப்பின் மீதும். நெருப்பின் மீதும்னா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கிறோம், ஒரு வேள்வி செய்கிறோம், வேள்வி செய்யும் போது நெருப்பு வருகிறது. அந்த நேரத்துல நெருப்புல இருந்து எதுவும் என்னை வந்து தீங்கு வராமல் காக்க வேண்டும். அப்புறம் ஒரு தீபாராதனை காட்டுறோம், சூடம் கற்பூரம் ஏற்றுகிறோம், அப்பையும் நமக்கு எந்த விதமான நெருப்பின் மூலமாக எந்த விதமான துன்பமும் வராமல் முருகப்பெருமான் எம்மை காக்க வேண்டும். பாருங்க, வேள்வி செய்யும் போது தீபாராதனை காட்டும் பொழுது விளக்கு ஏற்றுறோம், நாள்தோறும் நம்ம விளக்கேற்றுகிறோம் இல்லையா. அப்படி விளக்கேற்றும் போதும் இப்படிலாம் இந்த நெருப்பை பயன்படுத்தி ஏற்றுகிறோம். ஏன்னா இறைவனுக்கு வழிபாடுதான் செய்யறோம். முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான துன்பமும் நிகழாமல் காக்க வேண்டும் என்பதாகவும் சொல்றார். அப்ப மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தன் நிறை ஜலத்தின் மீதும். இந்த தன் என்பது தன்னகரம் என்று சொல்லக்கூடிய 3 சுழி இன்னும் வந்துருக்கு பாருங்க. தன்னா குளிர்ச்சி என்பது அர்த்தம். நமக்கு தெரியும் தண்ணீர். இப்ப வெந்நீர் அப்படின்னா சுடு தண்ணி, தண்ணீர் அப்படின்னா பச்சை தண்ணி அப்படின்னு நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அப்ப பச்சை தண்ணீர் என்ன அர்த்தம், குளிர்ச்சியான நீர், அதான் தண்ணீர். பச்சை தண்ணினா பச்சை கலர்ல இருக்குமாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர். அந்த தண்ணீரை அப்படின்னா குளிர்ச்சி நிறைந்த ஜலத்தின் மீதும். ஜலம்னா தண்ணி. அப்ப நீரிலும் அப்படின்னா இப்ப நம்ம வழிபாட்டுக்கு போகிறோம் ஒரு காலை வேளையில. இப்ப இன்னைக்குதான் நம்ம வந்து வீட்டுல எல்லாம் குளிக்கிறோம், போறோம் வரோம். அன்றைய காலகட்டத்துல ஒரு குளம்
அதே மாதிரி பகுதிகளில் போய் இருக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியா இருந்ததுன்னா ரொம்ப தண்ணியால நமக்கு வந்து ஒரு பாதிப்பு வரலாம். அல்லது அந்த குளத்துல இறங்கும் போது அந்த பகுதி ஒரு ஆழமா இருக்கலாம், ஆழத்தால் நமக்கு ஏதாவது வழுக்கி விடலாம் அந்த பாசி. அப்படிலாம் அந்த வகையிலும் எந்த வகையிலும் துன்பம் வராமல் முருகப்பெருமானுடைய கைவேல் காக்க வேண்டும். அததான் சொன்னாரு, தண்ணீரை ஜலத்தின் மீதும். அப்புறம் சாரிசை ஊர்தி மீதும் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, சாரிசை ஊர்தி மீதும் அப்படின்னா நம்ம வாகனங்கள்ல போறோம் இல்லையா, நம்ம பயணிக்கக்கூடிய வாகனங்கள், அதாவது சைக்கிள், டூ வீலரு, காரு, பஸ், வேனு, ட்ரெயின், ஏரோப்ளேன் என்னன்னு வச்சுக்கலாம். இன்னைய காலகட்டத்துல அன்னைக்குதான் குதிரை சவாரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நாம இப்படி வச்சுக்கலாம். எங்க பயணிக்கும் பொழுதும் பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட், அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு போன ஆண்டு. பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்கு. அதனால சொன்னாரு, சாரிசை ஊர்தி மீதும் ஏறி செல்லும் வாகனங்களிலும். அப்ப வாகனங்கள்ல போகும்போது எந்த விதமான விபத்து, எந்த விதமான இடையூறும் வராமல் முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும். எப்படிலாம் ஒண்ணு சின்ன சின்ன நுணுக்கமா பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிறான்னு பார்க்கணும். அதனாலதான் இந்த பன்முக கவசத்தை நாம் நாள்தோறும் படிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்றோம். அப்புறம் விண்ணிலும், இப்ப ஆகாயத்திலிருந்து ஏதாவது எம்மை வந்து இடைஞ்சல் வராமல் என்மை காக்க வேண்டும். நான் பயணிக்கும் பொழுது இடி மின்னல், 2 நாட்களுக்கு முன்பாக எங்க கடலூர்ல ஒரு முந்தா நாள் மாலை இந்த வேளையில பயங்கர மழை, இடி மின்னல், அந்த இடி சத்தமே பயங்கர ஒரு அச்சம் தருவதாக இருந்தது. அப்படியா அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வந்து முருகப்பெருமான் நம்மை காக்க வேண்டும். அப்புறம் மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் அப்படின்னாரு. அடுத்தது பிலத்தின் உள்ளும்னா பாதாளம் நோக்கிய குகைகளிலும். பிலம்னு பாதாளம் நோக்கிய குகைகள்ல நம்ம இன்னைக்கு போனோம்னா சில இடங்கள்லாம் குகைகள்லாம் இருக்குது. இன்னைக்கும் குகை முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் குகையாக இருக்கிறது எல்லாம் பார்க்கிறோம். திருவண்ணாமலையிலே போனோம்னா ரமண மகரிஷி இருந்த குகை இருக்குது, முருகப்பெருமானுடைய நிறைய தலங்கள்ல குகை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி குகையை நோக்கி போனோம்னா அங்க ஏதாவது விஷ ஜந்துக்கள் ஏதாவது வரும். இன்றைக்கு அதை வந்து ஒரு சிமெண்ட் தர போட்டு ஒரு மொசைக் தர போட்டு நல்லா வந்து ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறாரு. அப்படி இல்லாம விஷ ஜந்துக்கள் வரும். அந்த விஷ ஜந்துக்கள்ல இருந்து இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு இன்றைக்கு நம்ம வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஒரு கூட்டமா இருக்குது, கூட்ட நெருக்கடி நெரிசல், அப்ப அந்த நேரத்துல இருந்தும் முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும். பொதுவா அந்த விஷ ஜந்துக்கள் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா இங்க இருந்து என்னுடைய முருகப்பெருமானுடைய கைவேல் காக்க வேண்டும். அப்புறம் இவ்வளவு லிஸ்ட் சொல்லிட்டு வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இல்ல. அது எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. டவுட் நம்ம பெரிய அருளாளர்கள் சொல்லக்கூடாது, இவ்வளவு பெரிய கருணை. அப்புறம் இதுல ஏதாவது விட்டு போனதை அவர் சொல்ற, வேறு எந்த இடத்தும் அப்படின்னு. மண்ணு, மரம், மலை, நெருப்பு, தண்ணீர், நம்ம பயணிக்கக்கூடிய வாகனங்கள், ஆகாயம், பாதாளம், அப்புறம் வேறு எந்த இடத்தும், வேற ஏதாவது இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும், இன்னும் வேறு எந்தெந்த இடங்களில் அப்படின்னா நம்ம வந்து வேற நாட்டுக்கு போறோம், வேற ஒரு காட்டு பகுதிக்கு போறோம், இல்ல ஒரு கிணறு நோக்கி போறோம், வேற வெளிநாட்டுக்கு போறோம், எந்த இடத்தும் அப்படின்னா இன்னும் வேறு எந்தெந்த இடங்களிலும் அங்கெல்லாம் வந்து முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும். இவ்வளவு பட்டியல் போட்டுட்டு என்னை நன்னி வந்து அண்மையில் வந்து அடியேனை காக்க வேண்டும், இதான் செய்தி. சொல்றாரு பாருங்க. அது இது எப்படி வச்சுன்னு கேட்டா, மண்ணிலும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, மரத்தினும் மீதும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, மலையிலும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, தண்ணீரை ஜலத்தின் மீதும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, விண்ணிலும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, பிலத்தின் உள்ளும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சிருஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க. இப்படி வைத்துக்கொள்ளணும் அந்த பாடலை, ரொம்ப எளிமையா புரியும். இப்ப அருளார் அப்படின்னா, அருள்னா கருணை, ஆர்னா நிறைந்த, அப்ப கருணை நிறைந்த சஷ்டிநாதன். இப்ப சஷ்டிக்கு நாதன், சஷ்டிக்கு தலைவன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, கந்த சஷ்டினாலே முருகப்பெருமான் அவருடைய அந்த அவதாரம் அவதரித்த நாள். அதுலயும் குறிப்பா ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி. அதுதான் ஆண்டுதோறும் நம்ம வந்து சூரசம்ஹாரம் அந்த 6 நாள் விரதம் இருத்தல். இன்றைக்கு நிறைய பேர் அந்த 6 நாளும் நம்ம வந்து உப்பில்லாத விரதம், ஒரு பொழுது விரதம், சுத்தமா சாப்பிடாம இருக்கக்கூடிய விரதங்கள், இப்படிலாம் நிறைய பேர் இன்றைக்கும் பாக்குறோம். அப்படிலாம் ஒரு
விரதம் இருக்கக்கூடிய அதுல அப்படிப்பட்ட சஷ்டிநாதன். இப்ப சஷ்டிக்கு நாதன், அப்ப சஷ்டிக்கு தலைவன் என்பது பொருள். அதுல நாதன்னா என்ன பொருள் பாருங்க. சஷ்டிக்கு தலைவன், பொதுவா நாதன்னா தலைவன் பார்த்தோம். இன்னும் நாதன் என்பதற்கு என்ன பொருள் சொல்லலாம்னு கேட்டா, ஐம்பூதங்களும், அதாவது ஐம்பூதங்களுக்கும் வேதங்களுக்கும் பிற எவர்க்கும் உயிர்ப்பா இருந்து உதவுவோன் நாதன்னா அதான் அர்த்தம். இப்ப நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்கன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப நாதன் எங்கெங்கெல்லாம் வருதோ, நீங்க தலைவன் பொதுவா பொருள் சொன்னாலும் அதுல ரொம்ப ஆழமான பொருள் என்னன்னு கேட்டா, ஐம்பூதங்களுக்கும் வேதங்களுக்கும் பிற எவருக்கும் உயிர்ப்பா இருந்து உதவக்கூடியவன் அவன் தான் நாதன். அப்படிப்பட்ட சஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, அவன் கையிலே இருக்கக்கூடிய அந்த வேல் காத்து அருள்வதாக அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படி வச்சுக்கிட்டோம்னா, இதுல அருளார் சஷ்டிநாதன் சொல்லும் போது கருணை நிறைந்த அந்த கந்த சஷ்டியிலே அவதரித்த தலைவன் அவனுடைய கைவேல் காக்க காக்க அப்படின்னு பொருள் பார்த்தோம். இதுல இன்னொரு வகையில அந்த பொருள் சொல்றாங்க. அது எப்படின்னா, அருளார் நாதன் வேல், அருளார் நாதன் வேல் அப்படின்னு சொன்னா அருளை வேலுக்கு அடையாக்கி சொல்றது. அந்த வேல் இருக்குது பாருங்க, அந்த வேலுக்கு அருள், அருளார் வேலாம். அப்ப அந்த வேலே கருணை நிறைந்தது. இப்ப நம்ம என்ன சொன்னோம், முதல்ல கருணை நிறைந்த முருகப்பெருமான்னு சொன்னோம். வேற வகையில் எப்படி சொல்றாங்க, அருளார் சஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க, அருளார் கைவேல் காக்க காக்க. அப்படின்னா முருகப்பெருமானுடைய வேல் இருக்குது பாருங்க, அதுவே கருணை நிறைந்ததான். முருகப்பெருமான் கருணை நிறைந்தவர்னா ஒண்ணு யாரும் சொல்ல போக தெரியுங்க. அது அவர் கையில இருக்கக்கூடிய வேலே கருணை நிறைந்ததுன்னு சொல்லி ஒரு நயம் காட்டுகிறாங்க. அப்படின்னா அந்த வேலினுடைய அந்த மகிமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்ப இந்த பாடலை ஒரு முறை படித்து விட்டு நம்ம அடுத்த 23வது பாடலுக்குள்ள போவோம். மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டிநாதன் கைவேல் காக்க காக்க. அடுத்தது 23வது பாடல். இது ஒரு அற்புதமான பாடல். மாவுக்கு அப்புறம் யா. அப்ப யாவை முதல் எழுத்தாக கொண்டு அவர் பாடுகிறார். இந்த பாடலை பார்ப்போம். எகரமை போல் சூழேந்தும் நரும்பு என் வேல் முன் காக்க, அகரமே முதலாம் ஈரார் அம்பகன் வேல் பின் காக்க, சகரமுடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க, சிகரமின் தேவமோழி திகழை வேல் கீழ்மேல் காக்க. பாம்பன் சுவாமிக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஓமையை காட்டுறாரு பாருங்க. எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்கன்னர். இப்ப எகரம்னா நமக்கு தெரியும், யா நமக்கு தெரியும் தமிழ் எழுத்துல. அந்த யா என்னும் எழுத்தை போன்ற வடிவுடைய இந்த இடத்துல சூழ் ஏந்தும் இருக்கு இல்லையா. சூழ்னா இந்த இடத்துல சூளம், சூளம் என்பதுதான் குறைந்து சூழ் என்று வந்திருக்கிறது. இது செய்யுள் யாப்புக்காக. சூழ் ஏந்தும்னா முத்தலை சூளத்தை ஏந்தியவன் அல்லது முத்தலை சூளத்தை ஏந்திய நரும் புயன் அப்படின்னாரு. நரும் புயன்னா, நரும்னா வாசனை, புயன்னா தோல், புயங்க பெருமான் அப்படின்னு சொல்றது தோல். அப்ப வாசனை கமழ்கின்ற திருத்தோள்களை உடைய வேல் முன் காக்கன்னர். வேல்னா இந்த இடத்துல முருகப்பெருமான். அப்ப வேலை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுடைய கைவேல் தான். வேல்னா என்ன அர்த்தம், முருகப்பெருமானை குறித்து அவன் வைத்திருக்கக்கூடிய வேலை தான் சொன்னார். அந்த முருகப்பெருமானுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய வேல் இருக்குது இல்லையா, அது என்னுடைய முன்பக்கத்தில் காப்பதாக. முதல்ல மண்ணுல மலையில நெருப்புல எல்லாத்தையும் சொன்னாரு வெளியில. இப்ப இந்த உடம்புல சொல்லும் போது என்னுடைய ஃப்ரண்ட் சைடு இருக்குது இல்லையா, அந்த முன்பக்கத்தை காப்பதாக அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எவ்வளவு ஒரு ரொம்ப நுட்பமா சொல்றாரு, ஆழமாவும் சொல்றாரு. அதை சூளம் யகரம் போல இருக்குமா, முத்தலை சூளம். நல்ல ஒரு ஓமையை காட்டியிருக்காரு. சூளம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். முத்தலை சூளம் மூன்றா இருக்கு இல்லையா, அது யா போல இருக்குதான் ஒரு ஓமை. ஒரு அற்புதமான ஒரு ஓமையை பாம்பன் சுவாமிகள் இங்கே காட்டுகிறார். அதான் யா என்னும் எழுத்தை போன்ற வடிவுடைய முத்தலை சூளத்தை ஏந்திய வாசனை வீசுகின்ற திருத்தோள்களை உடைய முருகன் திருக்கைவேல்
என்னுடைய முன்பக்கத்தில் காப்பதாக. அதுதான் யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க என்பதற்கு பொருள். அப்புறம் சொன்னாரு, அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அகரமே முதலாம் ஈராறு அப்படின்னு அர்த்தம். அகரத்தை முதலாக உடைய ஈராறு 12. இப்ப 12 எது? 12 உயிரெழுத்துக்கள். 12 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இந்த 12 எழுத்துக்கள் போல முருகப்பெருமானுடைய 12 கண்கள் இருக்குதான். அதான் சொன்னாரு, அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க. பாருங்க, அகரம் அப்படின்னா ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்ட 12 எழுத்துக்களை ஒத்த, அதான் அகரமே முதலாம், 12 உயிரெழுத்துக்களை ஒத்த 12 கண்கள், 12 கண்கள், அதான் ஈராறு. அம்பகன் வேல், அம்பகன்னா பரமன் முருகப்பெருமான், அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் என் பின்புறத்தில் இருந்து காப்பதாக. அப்ப வேலு முதல்ல சொல்லும் போது என் முன்பக்கத்தில் காப்பதாக, இப்ப சொல்லும் போது என்னுடைய பின்புறத்தில் இருந்து கொண்டு காக்க வேண்டும். எப்படி சொல்றாரு? ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. இந்த பின்பக்கம்னா தலையில இருந்து கால் வரைக்கும் பின்பக்கம். இத நம்முடைய அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகத்துல நம்ம பார்க்கலாம். 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும், இதே 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்துல அருளி இருப்பார். அதேதான் இங்கேயும் சொல்றாரு, அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க, என்னுடைய பின்புறத்திலிருந்து காக்க. அப்புறம் சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க. முன்பக்கம் பின்பக்கம் அப்புறம் நடு. பாருங்க எவ்வளவு ஒரு நுட்பம். அது சொன்னாரு, சகரமோடு ஆறும் அப்படின்னு அர்த்தம். சா என்னும் எழுத்தோடு சேர்ந்த 6 எழுத்துக்களை அப்படின்னு அர்த்தம். சரவணபவ, அதான் 6 எழுத்து. சரவணபவ. நீங்க திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமான் நூல நம்முடைய 12 திருமுறைகள்ல 11ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படைக்கு நச்சினார்க்கினியர் ஒரு உரை செஞ்சிருக்கிறார். நச்சினார்க்கினியர் மட்டும் இல்ல, பல்வேறு பெரியவர்கள் உரை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம திருக்குறளுக்கு உரை செய்த பரிமேலழகர் கூட அதுக்கு உரை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில நச்சினாருக்கு இனியர் உரையில அந்த 6 எழுத்துன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நமக்குமாராய 6 எழுத்துன்னு சொல்றதுக்கு அவரு நச்சினாருக்கு என்ன உரைக்கிறார்? நமக்குமாராய 6 எழுத்து, நாம குமாராய அப்படின்னு சொல்லி அவர் தரார். ஆனா இங்க அதனாலதான் பாம்பன் சுவாமிகள் நீங்க 6 எழுத்துன்னு சொன்னா நீங்க அங்க போயிட்டு போறீங்க அப்படின்றது சரவணபவ என்பதுதான் சொல்கிறேன் என்பதற்காகத்தான் 6 ஆனோன்னு சொன்னா 6 எழுத்து. அப்ப அங்க வந்து நச்சினார்க்கினியர் வந்து நமக்குமாராய அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு எளிமையா சொல்றாங்க. சகரமோடு 6 ஆனோன்னா சா என்று தொடங்கக்கூடிய 6 எழுத்து எது? சரவணபவ. இந்த சரவணபவ என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்தை பத்தி காலத்தி புராணத்துல ஒரு பாடல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல பாருங்க, 6 தடந்தோள் அண்ணல் முருகப்பெருமான சொல்றாங்க. 6 தடந்தோள் அண்ணல் 6 எழுத்தினையும், அது சரவணபவ என்று சொல்லக்கூடிய 6 எழுத்தினையும் ஓதில், நீங்க சரவணபவன் சொல்லி சொன்னீங்கன்னா வேறொரு பிணி போம், நோய் வராது. என் கை வியப்பதோ பிறவி என்னும் மாறரும் அனாதி நோயும் மாறி. அனாதி நோய்னா ஆணவ மலம் தான். ஆணவ மலம் இருந்து அதனுடைய வலி அதிகமா இருக்கும், பிறவி வந்து கொண்டே இருக்கும். அப்ப பிறவி நோய் போகணும்னா ஆணவ மலம் வழிகடணும், பிறவி நோயே போயிடும். நீங்க சரவணபவன் சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறவி நோய் போகும், அனாதி நோயும் மாறி. வேத ஆகமங்கள் கூற அரும், வேத ஆகமங்களே சொல்ல முடியாத ஒரு செய்திய இன்ப வீட்டில் குடி புகுந்திருப்பர் அன்றே. இப்ப அந்த இறைவனுடைய திருவடியில பேரின்பத்துல குடி புகுந்து இருப்பர் 6 எழுத்து சொன்னா என்ன மகிமைன்னு அங்க சொன்னாங்க. அததான் இங்க சொன்னாரு, சகரமோடு 6 ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க. அப்ப 6 எழுத்துக்களையும் தன் பெயராக கொண்ட முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் என் இடையிலிருந்து காப்பதாக. நடுவில் காக்க அப்படின்னா என்னுடைய இடையிலிருந்து காப்பதாக. இப்ப சொல்லல, இப்ப அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன் அரைஞான் கயிறு ஏன் கட்டியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் ஏன் வந்துச்சுன்னா அறையில்
பாதி இடத்துல கெட்டு அதுக்கு அரைஞான் கயிறு. அதனால என்னுடைய இடையில் காப்பதாக, முன்பக்கம் பின்பக்கம் சொன்னாரு, இப்ப நடுவில் சொன்னதுனால அது என்னுடைய இடையில் காப்பதாக. அப்புறம் சொன்னாரு, சிகரமின் தேவமூலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காப்ப. முதல்ல முன்பக்கம் மேல் இருந்து கீழே, பின்பக்கம் மேல இருந்து கீழே, இப்போ வந்து கீழிருந்து மேலாக என்னை காப்பதாக அப்படின்னு சொல்றாரு. எப்படிலாம் எந்த பக்கம் போனாலும் நீ முருகப்பெருமானுடைய வேல் என்னை காக்கணும், எங்கேயும் விட்டுறக்கூடாது என்ன அப்படின்றத பதிவு வைக்கிறார் ஒவ்வொரு இடத்துலயும். அதுல சிகரமின் அப்படின்னா சிகரம் போல் விளங்குகின்ற தேவமோலி. இந்த இடத்துல தேவம், தேவ அப்படின்னா தேவர்கள், மோலி அப்படின்னா மகுடம் என்பது பொருள். இதுக்கு 3 பொருள் சொல்லப்படுகிறது. தேவமோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க. அதாவது தெய்வ மகுடம் தரித்த முருகப்பெருமான் அவருடைய விளங்கும் முதன்மை வேல். அத ஐவேல் அப்படின்னா, ஐனா முதன்மை வேல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐனா தலைவன் ஒரு பொருள் இருக்குது. அப்ப தலைவரது வேல். யார் தலைவர்? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வேல் கீழ்மேல் காக்க. கீழ்மேல் காக்கனா என்னை கீழும் மேலும் காக்க, கீழும் மேலும் காக்க. எங்க முன்பக்கம் பின்பக்கம் இடையில கீழ்மேல் எல்லா இடத்துலையும் காக்கணும். முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய திருவேல் என்னை காக்க வேண்டும் சொன்னாரு. இதுல அந்த தேவமூலி என்பதற்கு 3 பொருள் இருக்குன்னு சொன்னோம். இப்ப ஒரு பொருள் சொன்னோம். தெய்வ மகுடம் தரித்த முருகப்பெருமான் விளங்கக்கூடிய, முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய முதன்மை வேல் அல்லது தலைவரது வேல் என்னை காக்கணும். ஒண்ணு. 2வது பொருள் என்னன்னு கேட்டா, தேவருக்கு மகுடம் போன்றவன். தேவ மோலி அப்படின்னா, மோலினா மகுடம் சொன்னோம். அப்ப தேவருக்கு மகுடம் போன்றவன் முருகப்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய அப்படி விளங்கக்கூடிய முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய வேல் என்னுடைய கீழ் மேலும் காக்க. இது 2வது பொருள். 3வது பொருள், தேவர்கள் கிரீடம் வச்சிருக்காங்க பாருங்க. தேவர்கள் கிரீடம் வச்சிருக்கிறாங்க. ஏன் தேவர்கள் கிரீடம் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க கிரீடம் இன்றைக்கு நிலை பெறுவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஏன்னு கேட்டா, அந்த அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா, அசுரர்கள் வந்தாலும் தேவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த அசுரர்கள் எல்லாம் சம்ஹாரம் செய்தவன் நம்முடைய முருகப்பெருமான். ஆகையால தேவர்களுடைய கிரீடம் நிலை பெற காரணமாகிய முருகப்பெருமான், அவனுடைய வேல் என்னுடைய கீழ் மேலும் காப்பதாக. இப்படி 3 வகையில அந்த இடத்துல பொருள் செய்யப்படுகிறது என்பதை பார்த்து, அப்ப இது வரைக்கும் என்ன சொன்னாரு? என்னுடைய முன்பக்கம் பின்பக்கம் இடையிலே அப்புறம் கீழும் மேலும் முருகப்பெருமானுடைய கைவேல் என்னை காக்க வேண்டும் என்று இந்த பாடலில் அழகாக அருளி செய்தார். திரும்ப ஒரு தடவை இந்த 23வது பாடலை நாம படித்து விட்டு 24வது பாடலுக்குள்ள போவோம். எகரமை போல் சூழேந்தும் நரம்புயன் வேல் முன் காக்க, அகரமே முதலாம் ஈரார் அம்பகன் வேல் பின் காக்க, சகரமுடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க, சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க. அடுத்தது 24வது பாடல். 25 பாடல் வரைக்கும் நம்ம இன்னைக்கு சிந்திக்கணும். அப்ப 24வது பாடல் முதல்ல அழகா சொன்னாங்க பாருங்க. இப்ப யாவுக்கு அப்புறம் ராவா தொடங்கி சொல்றாரு பாருங்க. ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் இரமும் காக்க, அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க, தெற்கில் எஞ்சிடா கதிர் காமத்தோள் இகழுடை கரவேல் காக்க. இது ஒரு அழகான ஒரு பாடல் பாருங்க. முதல்ல ரஞ்சித மொழி தேவானை, தெய்வ யானையை சொல்றாரு. அந்த தெய்வ யானையினுடைய நாயகன் முதல்ல சொல்றாரு. ரஞ்சித மொழி தேவானை நாயகன். அப்புறம் 2வது வள்ளி பங்கன். முருகப்பெருமானுடைய அந்த 2 பேர் சொல்றாரு. தெய்வ யானையும் சொல்றாரு, வள்ளியையும் சொல்றாரு. ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாரு? ரஞ்சித மொழி அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, இனிய மொழின்னு. ரஞ்சிதம்னா இனிமை, ரஞ்சிதமே அப்படின்லாம் சினிமா பாடல் வருது அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். ரஞ்சித மொழி தேவானை அப்படின்னா இனிய மொழியை பேசக்கூடிய தெய்வ யானை அம்மன். அப்ப முருகப்பெருமானுடைய மனைவினா அது உமை தானே, அம்மன் தானே, அது அம்மன். அப்படிப்பட்ட அம்மனினுடைய நாயகன், நாயகன்னா தலைவன் அல்லது
தெய்வ யானையினுடைய தலைவன்னு சொல்லலாம், தெய்வ யானையினுடைய மணவாளன்னு சொல்லலாம், அதான் மணாளன் மணவாளன் சொல்லலாம், அல்லது தெய்வ யானையை ஆளக்கூடிய முதல்வன். இப்ப நாயகன், அப்ப தேவானை நாயகன் என்பதற்கு எப்படியெல்லாம் பொருள் சொல்லலாம் பாருங்க. தெய்வ யானை அம்மனை ஆளக்கூடிய முதல்வன் சொல்லலாம், அப்ப தெய்வ யானை அம்மனின் மணவாளன்னு சொல்லலாம், அப்ப தெய்வ யானை அம்மனின் தலைவன் சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான். அதான் நாயகன் என்பது. தெய்வ யானையை சொல்லும் போது இனிய மொழி பேசக்கூடிய தேவ யானைன்னு சொன்னார். அடுத்தது பாருங்க, வள்ளியை சொல்லும் போது வள்ளி பங்கன். அப்ப வள்ளியும் அம்மன் தான். அப்ப வள்ளி அம்மானுடைய பங்கில் உடையவன், பங்கில் உடையவன் அர்த்தம். இப்ப பங்கில் உடையவன்னா ஒரு பாகத்துல உடையவன் வச்சுக்கலாம். அதுல இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா, பங்கன் என்பதற்கு பொருள் பாங்கன் என்பதுதான். பங்கன் இங்க வந்திருக்குது. பாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, பாங்கன் என்பது குறைந்து வந்திருக்குது, பங்கன் அப்படின்னு அந்த நெடில் குறிலாக்கி வந்திருக்கிறது. இப்ப ஈசன் என்று இணையடி நீழலே அப்படின்னு அப்பர் பெருமான் மாசில் வினையும் பதிகத்தில் படுது. அது நிழலே தான், நிழலேன்னு நீண்டு வந்திருக்கும். அதே போல இங்க பாங்கன் என்பது குறைந்து வந்திருக்குது. பங்கன் செய்யுளுக்காக வரும். இந்த பாங்கன் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, தோழன் அர்த்தம். அதாவது வள்ளி அம்மானுடைய தோழன், அது பங்கிலே உடையவன், அது தோழனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இப்போ ஒரு செய்தி நம்ம புரிந்துக்கணும். தெய்வ யானையை மட்டும் ரஞ்சித மொழி அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார்? ஆனா உண்மையிலேயே ரெண்டு பேருமே பேரன்னை. பேரன்னைனாலும் மோன பேரன்னை. அது அழகா சொல்றாங்க. மோனம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேங்க. வாக்கு மோனம், கரண மோனம், காட்ட மோனம், இப்படி எல்லாம் ஒரு 3 மோனம் இருக்கு. இந்த 3 மோனமும் மோனம் அல்ல, சுழுத்தி மோனம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சுழுத்தி மோனமே மோனம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். சரி, அது இருக்கட்டும். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு டீப்பா போனா நேரமாகும். அது சித்தாந்த வகுப்பில் நம்ம படிக்க வேண்டியது இருக்கட்டும். பேருனா ரெண்டு பேருமே மோன பேர் அன்னையர். யாரு? வள்ளியும் சரி, தெய்வ யானையும் சரி. ஆனா தெய்வ யானைக்கு மட்டும் ரஞ்சித மொழின்னு சொன்னாரே, அதுக்கு என்னன்னு கேட்டா, ரெண்டு பேருக்கும் ஒரு அடைமொழியை நீங்க வந்து நுட்பமா கவனிக்கணும். பேசும் மோன பேரன்னை யாருன்னு கேட்டா வள்ளி. பேசா மோன பேரன்னை யாருன்னு கேட்ட தெய்வ யானை. இப்ப பேசும் மோன பேரன்னையாகிய வள்ளி வந்து அழகா பேசுறாங்க, இனிமையா பேசுறாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய செய்தி இல்லை. பேசாத மோன பேரன்னையாகிய விளங்கக்கூடிய தெய்வ யானைய பேசினாங்கன்னா அது எவ்வளவு இனிமையா இருக்கும். அதனால தெய்வ யானைக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு நம்முடைய பாம்பன் சுவாமிகள், ரஞ்சித மொழி தேவானை. இவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்க. இப்ப பேசா மோன பேரெண்ணையாகிய தெய்வ யானை பேசினாங்கன்னா எவ்வளவு இனிமையா இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்குதுன்னா, இந்த வயசு குழந்தையிலே இருக்கும்போது அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சு, இந்த குழந்தை பேச எப்ப பேசுமோன்னு ஏங்கி கொண்டிருப்போம். அம்மா அம்மான்னு சொன்னாலே குழந்தை சொல்லுது பாருங்க எவ்வளவு கேட்பதற்கு இனிமையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல பேசா மோன பேரெண்ணையாகிய தெய்வ யானைக்கு அடைமொழியாக அந்த ரஞ்சித மொழி என்பதை கொடுத்தாரு. 2 பேருமே மோன பேரன்னை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. 2 பேரும் ஈக்குவல் தான். சரி, ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க. இப்ப திசையை சொல்ற. முதல்ல மண்ணு விண்ணுன்னு சொன்னாரு, அப்புறம் உடம்புல சொன்னாரு, இப்ப திசையை சொல்றாரு. செஞ்சயவேல் அப்படின்னா செம்மையுடைய வெற்றி வேல். சயம் அப்படின்னா வெற்றி, அதான் ஜெயம் என்பதுதான் சயம். ஜெயம் தான் சயவேல், வெற்றி வேல். அது செஞ்சயவேல், அது செம்மையுடைய வெற்றி வேல்னு சொல்லலாம். அல்லது அப்படின்னா செம்மை அப்படின்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப செம்மையுடைய வெற்றி வேல்னு சொல்லலாம், அழகிய வெற்றி வேல்னு சொல்லலாம். அந்த வேல் கிழக்கில் திறமுடன் காக்க. அப்ப கிழக்கு திசையில் வலிமையுடன் காப்பதாக, கிழக்கு திசையில் மிகுந்த ஆற்றலுடன் காப்பதாக அப்படின்னு சொல்றார். என்ன காரணம் கேட்டா, சில பேரு முருக பக்தர்கள் திசை தெரியாது அங்கங்க ரொம்ப ஆழமா பக்தியில போயிடுவாங்க. அவங்க போகும்போது இந்த திசையில இருக்கும், அந்த திசையில இருந்தாங்க, அந்த திசையில இருக்கும்போது நீ காக்க. அடுத்தது மேற்கு திசையை சொல்லுவாரு, அடுத்த ஒவ்வொரு திசையை சொல்லுவாரு, அந்த திசையிலும் உன்னுடைய திருக்கைகள் காக்க வேண்டும் என்பதை இந்த பாடல சொல்லுவார். இப்ப அடுத்தது பாருங்க, அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க. அங்கினா நெருப்பு, அக்னி தேவனுக்குரிய திசை எதுன்னு கேட்டீங்கன்னா தென்கிழக்கு. நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு வாஸ்துப்படி கிச்சன்
எங்க வைக்கணும்னு கேட்டா தென்கிழக்குல வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுன்னு கேட்டா அது வந்து இந்த நெருப்பு என்பது பஞ்சபூதத்திலே நடுவிலே இருப்பது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடியது நெருப்பு. சரி, இருக்கட்டும். அந்த பஞ்சபூதத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்னி தேவனுக்குரிய திசை தென்கிழக்கு. அதான் விஞ்சிடு திசை அப்படின்னா தென்கிழக்கு திசையில் ஞான வீரன் வேல் காக்க. முதல்ல கிழக்கு திசையை சொன்னாரு, அடுத்தது தென்கிழக்கு திசையில சொல்றாரு. ஞான வீரனுடைய வேல்படை காப்பதாக. அதான் ஞான வீரன் வேல் காக்க. அப்புறம் தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன். இப்ப தெற்கு திசையில அடுத்து சொல்றாரு, தெற்கு திசையில எஞ்சிடா கதிர்காமத்தோன் அப்படின்னா பக்தர்களுக்கு அருளுதலில் குறைவில்லாதவன் முருகப்பெருமான். அப்ப அதான் ஏற்கனவே அருளார் அப்படின்னு சொன்னோம். அப்ப கருணை நிறைந்தவன் முருகப்பெருமான். அப்படி கருணை நிறைந்த முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் வழங்குவதில் ஏதாவது தயக்கம் காட்டுவானான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதனால சொல்றாரு, பக்தர்களுக்கு அருள் வழங்குவதில் குறைதல் இல்லாதவன் என்பதை சொல்றதற்காகத்தான் எஞ்சிடா அப்படின்னு ஒரு சொல்ல சொன்னார். இன்னும் சொல்ற, நம்ம முருகப்பெருமான் ஒண்ணு கேட்டுட்டோம்னா அவன் முருகப்பெருமான் தருவான், அவன் பின்வாங்க மாட்டானா. அதனால பின்வாங்காத அப்படின்னு சொல்லலாம். அப்ப எஞ்சிடா அப்படின்னா பின்வாங்காத முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் சொல்லும் போது என்ன சொல்றது, கதிர்காமத்தோன். இந்த கதிர்காமம் அப்படின்னு ஒரு தலம். அந்த தலம் அருள் ஒளியில் காதல் அளவிறந்து எழச் செய்யும் தலமா. அந்த தலம் அருள் ஒளியில் காதல் அளவிறந்து எழச் செய்யும் தலம். அந்த தலம் ரொம்ப முக்கியமான தலம். கனிவுடன் தவம் செய்வாருக்குரிய இடம். அது ரொம்ப பக்தியோட தவம் புரிவதற்குரிய இடம் அந்த கதிர்காமம். அங்க தவம் புரிந்தால் சொரூப நாட்டம் சித்திக்கும், முருகப்பெருமானுடைய பேரருள் கிட்டும் என்பது ஒரு செய்தி. இது கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய கடவுளினுடைய இகழுடை கரவேல் காக்கன்னு சொன்னாரு. இதுல இந்த கதிர்காம அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. கதிர்காமம் என்பது ஒரு ஊர்ன்னு சொன்னோம். இந்த கதிர் என்பது ஒளி, சூரியனுடைய ஒளி கதிர்ன்னு சொல்றோம் இல்லையா. அந்த கதிர் என்பது ஒளி. காம அப்படின்னா வேட்கை. அந்த ஒளி வேட்கைனா அவனுடைய அருள் ஒளி வேட்கையோடு பக்தர்களுக்கு அருளை வழங்கும் என்பது அதுல உள்ள இருக்கக்கூடிய கருத்து. அப்படி சொல்றார். எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகழ் உடை. இகழ் உடைனா வலிமையுடையன்னு ஒரு பொருள். அப்புறம் இகழ்னா பகைமை, இகழ்னா மாறுபாடு. இகழ் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல ஒரு அதிகாரமே இருக்கு. அப்ப மாறுபாடு அப்ப என்ன சொன்னா, இகழுடைனா பகையை அழிக்கும். இகழுடை கரவேல். அப்ப வலிமையுடையது அந்த கரவேல். அது என்ன பண்ணுன்னு கேட்டா பகையை அழிக்கும். முருகப்பெருமானுடைய கைவேல் பகைமையை அழிக்கும். அந்த பகைமையை அழிக்கக்கூடிய திருக்கையில் இருக்கக்கூடிய கைவேல் இருக்குது இல்லையா, அது தெற்கு திசையில் என்னை காப்பதாகன்னு சொல்றாரு இங்க. ஏன்னு கேட்டா தெற்கு திசை என்பது யம பட்டணம்னு பேரு. யமனுடைய பட்டணமே அதுதான் தெற்கு திசை, நமக்கு தெரியும். அதனால தெற்கு திசையை என்னை காக்க வேண்டும் அப்படின்னு அதிகம் வேண்டியது. அப்ப கிழக்கு, அப்புறம் தென்கிழக்கு திசையில் காக்க, அப்புறம் தெற்கு திசையில் காக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மூர்த்தி சொல்லிட்டாரு. இப்ப ஒரு முறை இந்த பாடலை படிச்சுட்டு நம்ம கடைசி பாடலை நம்ம சொல்லிப்போம். 24வது பாடலை இப்ப படிப்போம். ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க எஞ்சிடா கதிர் காமத்தோன் இகழுடை கரவேல். அந்த தெற்கில் காக்க, தெற்கில் எஞ்சிடா கதிர் காமத்தோன் இகழுடை கரவேல் காக்க. அடுத்தது 25வது பாடல். அது லா, சின்ன லான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லா. லகரமே போல் காளிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகர மதனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கிள் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க.
இப்ப பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தியே இந்த பாடல்ல பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு. பொதுவா என்ன சொல்லணும்னு கேட்டா, மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு செய்தியே போகிற போகிற சொல்லிட்டு போயிட்டாரு. முதல்ல பாருங்க, லகரமை போல் முதல்ல எப்படி சொன்னாரு? யகரம் போல சூளம் இருக்கும்னு சொன்னாரு. இப்ப லகரம் போல ஒரு செய்தியை சொல்ல போறாரு. இப்ப பாருங்க, லகரமே போல் அப்படின்னா லா என்னும் எழுத்தின் உருவம் போல் வளைந்து ஆர்ப்பரித்த லா அப்படின்னு அது ஒரு நடனமா, நடனம் போல டான்ஸ். காளிங்கன் நல் உடல், அப்ப என்ன அர்த்தம்? காளிங்கன் என்னும் ராட்சச பாம்பு. இந்த இடத்துல காளிங்கன் என்பது ராட்சச பாம்பு. அந்த பாம்பினுடைய கரிய உடல் நெளிய நின்று, நெளியும்படி அதன் மேல் ஏறி நின்று தகர மர்தனமே செய்த, நடனமாடி சிதைய கடைந்து அதன் உடலை குடைந்த. இதை யார் செஞ்சாங்கன்னு கேட்டா முருகப்பெருமான் செய்யல. இது இவ்வளவு தூரம் யார் செஞ்சாங்க? முருகப்பெருமான் செய்யல, திருமால் செஞ்சார். குறிப்பா கண்ணன், அதாவது கிருஷ்ணர் செஞ்சார். அப்படி செஞ்ச கிருஷ்ணனுடைய மருகன் அப்படின்னு முருகப்பெருமான சொல்ல போறார். அதான் மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. என்னன்னு கேட்டா, கிருஷ்ண அவதாரத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. அங்க யமுனை ஆறு நமக்கு தெரியும். கிருஷ்ணர் சொன்னாலே யமுனை ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குளங்கள்ல பல நீர்நிலைகள்ல காளிங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு, ரொம்ப ராட்சச பாம்பு, விஷமுடைய பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடையர்கள், அந்த இடையர்கள் வைத்திருக்கக்கூடிய பசுக்கள், மாடு சொல்றோம் இல்லையா, அந்த பசுக்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டே வந்ததாம் இந்த பாம்பு, காளிங்கன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. இப்ப கிருஷ்ணர் போறாரு, பாக்குறாரு, இவங்கெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே போன உடனே அந்த சுருக்கமா சொல்லிடுறாரு அந்த கதையை. அவர் போறாரு, போன உடனே அந்த கண்ணன் கிருஷ்ணன் போன உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது, இவரை சீண்டுவதற்கு வருகிறது. இவர் உடனே என்ன பண்றாரு, அந்த வாழை பிடிச்சி அதனுடைய அந்த விஷத்தை அடக்கி அந்த வாளுல இவர் அங்கேயே இருந்து ஒரு டான்ஸ், நடனம் புரிகிறார். அந்த நடனம் புரிய 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 அந்த பாம்பு அதனுடைய வெயிட் தாங்க முடியாம அதனுடைய வலி குன்றி விடுகிறது. இந்த பாம்பு அப்படி வளைஞ்சு நிக்குது பாருங்க, லா போல இருக்குதான். அப்ப வால் லா போல, தலையில இருந்து வால் வரைக்கும் நடனம் ஆடுகிறார். அப்ப அந்த பாம்பு வளையிற வளைவு லா போல இருக்குதான். அந்த வால்ல நின்று ஒரு டான்ஸ் ஆட இந்த பாம்பு லா போல இருந்துச்சா. அதான் சொன்னாரு லகரமே போல். எப்படி ஒரு நயம் காட்டுகிறார் பாருங்க பாம்பன் சுவாமிகள். அதான் லகரமே போல், லா என்னும் எழுத்தின் உருவம் போல் வளைந்து ஆர்ப்பரித்த. ஏன் வளைந்து ஆர்ப்பரிக்குது? அங்க திருமால் அந்த வால்ல இருந்து கொண்டு நடனம் புரிகிறார். ஏன் நடனம் புரிகிறார்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த காளிங்கன் என்று சொல்லக்கூடிய பாம்பு ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாம் அந்த பாம்பினுடைய அந்த பயம், அச்சம் நீங்கி அவர்கள் எல்லாம் அந்த நீர்நிலைகளை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது அந்த அந்த கிருஷ்ணாவதாரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை தான் இங்க சொல்லியிருக்கார். காளிங்கன் என்னும் ராட்சச பாம்பின் கரிய உடல், ரொம்ப கருப்பான பாம்பு, கரிய நாகம், நெளியும்படி, அதாவது நெளியும் நின்று அதன் மேல ஏறி நின்று தகர மர்தனம் அப்படின்னு சொன்னா நடனமாடுதல், நடனமாடி சிதைய கடைந்து அதன் உடலை குடைந்து. யார் குடைந்தது? செய்த சங்கரி அப்படின்னாரு. சங்கரினா இது ஏதோ ஒரு பெண்ணுடைய பேரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இது பெண்ணுடைய பேர் இல்ல, சங்கு கூட்டல் அரி, இப்படி பிரிக்கணும். அதாவது பெருமாள் ஆகிய திருமாலுக்குரிய பேரு சங்கரி. பாருங்க, அப்படி பாம்பின் மீது நடனம் ஆடினார் இல்லையா, அந்த தகர மர்தனம் செய்த திருமால், அவர் தான் சங்கரி. ஏன் அவருக்கு பேர் சங்கரி? சங்கை உடைய அரி, சங்கு கூட்டல் அரி சங்கரி, இப்படி பிரிக்கணும். சங்கு கூட்டல் அரி சங்கரி கேட்டா, பாஞ்சசன்யம் என்னும் சங்கை ஏந்திய திருமால், அதனாலதான் சங்கரின் பேரு. ஏன் அவருக்கு சங்கரின் பேரு? சங்கை கையில் ஏந்தி இருப்பதனால அவருக்கு பேரு திருமால். சங்கை ஏந்தியவர், அதனால அவருக்கு பேர் திருமால். அரினாலே மால் தெரியும், சங்கை ஏந்திய திருமால், அதான் சங்கு அரி சங்கரி. அப்படிப்பட்ட திருமாலினுடைய மருமகன், அது நமக்கு தெரியும். மருகன் என்று வேற ஒரு பாடல்ல இவருக்கு அண்ணன் வந்து கணேசன், கண்ணன் வந்து தாய்மாமன் அப்படின்லாம் நம்ம பாடல் பாடம்ல. அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன் அப்படின்லாம் சும்மா ஒரு பாடல் சொல்லுவாங்க பக்தி பாடல்ல. அப்ப அவருடைய மருமகனாக முருகப்பெருமான் இருக்கிறான்னு சொல்ல வர்றார். அது திருமால் செஞ்ச செயலை சொல்லி
திருமாலுடைய மருமகனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான்னு சொல்றார். அவ்வளவுதான் செய்தி. இதுல இந்த காளிங்கன் நல் உடல்னு சொன்னார் பாருங்க. இந்த நல் உடல் அப்படின்னு சொன்னா அது நல் உடல்னால பெரிய உடம்பா, ரொம்ப பெரிய அளவுல பாம்பு இருந்துச்சு. அதனாலதான் பயம், அச்சம் கொடுத்தது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாம். காளிங்கன் நல் உடல் நெளிய நின்று அப்படி பிரிக்கும். அதுல வேற ஒரு வகையா பிரிக்கிறாங்க. நீங்க பாடலை பாருங்க, அது எப்படி பிரிக்கும் கேட்டா, காளிங்கன் அல் உடல். காளிங்கன் நல் உடல்னா அந்த ராட்சச பாம்பினுடைய பெரிய உடம்புன்னு பொருள். காளிங்கன் அல் உடல் அப்படின்னு சொன்னா, அல்னா இருட்டுன்னு அர்த்தம். இப்ப இருட்டுன்னா கருமைன்னு அர்த்தம். ரொம்ப கண்ணங்கரேர்னு இருந்த பாம்பு. அப்படின்னா எவ்வளவு பயத்தை தரும். ரொம்ப கருப்பா அந்த பாம்பு இருக்குதுங்க, எப்ப விஷப்பாம்பு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். அப்ப காளிங்கன் நல் உடல்னு சொல்லலாம், காளிங்கன் அல் உடல்னு சொல்லலாம். காளிங்கன் நல் உடல்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு, காளிங்கன் அல் உடல்னா ரொம்ப கருப்பா இருந்தது என்பது பொருள். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் அதனுடைய அந்த ஒரு அச்சம் தரக்கூடிய விதத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அதான் லகரமே போல் காளிங்கன் நல் உடல் நெளிய நின்று தகரமர்தனம் இல்லையா. இந்த தகரமர்தனம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தாண்டவம், அது ஒரு நடனம். அந்த நடனத்தை பெருமாள் செஞ்சாரு, திருமால் செஞ்சாரு. அது எப்படி செஞ்சாருன்னா, உள்ளமும் உடலும் தகர்ந்து போகும்படி செய்த ஒரு தாண்டவமா. யாருக்கு? அந்த பாம்புக்கு. பாம்பினுடைய வாள்ல இருந்து அவர் செஞ்ச அந்த நடனத்துக்கு பேரு, தாண்டவத்துக்கு பேரு தகரமர்தனம். அந்த தகரமர்தனம் செய்யும் போது அந்த பாம்பு உடலளவுல ரொம்ப சோர்ந்து போயிடும், உள்ளத்தளவில் சோர்ந்து போயிடும். அது எவ்வளவு எல்லாரையும் பயமூர்த்தி கொண்டிருந்தது. இவர் செஞ்ச அந்த தகரமர்தனம் என்று சொல்லக்கூடிய தாண்டவத்தின் மூலமாக அந்த பாம்பு ரொம்ப இளைத்து போனது, வலி இழந்தது. அப்படிப்பட்ட பெருமாளுடைய மருகன் கைவேல் சொல்லுவார். அப்படிப்பட்ட சங்கை ஏந்திய திருமாலுடைய மருமகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு கையிலே இருக்கக்கூடிய வேல் நிகழ் எனை நிருதி திக்கில் காக்க. போன பாடல்ல கிழக்கு, தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு சொன்னாரு. இப்ப வரும்போது சொல்ல பாருங்க, வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருக்கும் அடியேனை நிருதி திக்கில் நிலை பெற காக்கன்னர். நிருதினா தென்மேற்கு திசை. நிருதி திக்கு அப்படின்றது தென்மேற்கு திசையில். முதல்ல கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, இப்ப தென்மேற்குக்கு வந்துட்டார். இப்ப தென்மேற்கு திசையில் நிலை பெற காக்கன்னு அர்த்தம். நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது எல்லா திசையும் சொல்லிக் கொண்டே வருகிறாரு. தென்மேற்கு திசையில் என்னாலும் முருகப்பெருமானுடைய வேல் என்னை காப்பதாக, காக்க வேண்டும்னு அர்த்தம். இந்த நிருதி என்பது எதை குறிக்கும்னு பாருங்களேன். நிருதி என்பதை சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். குற்றங்களை குறைத்து அளக்கவும் இந்த நிருதி என்ற திசை. குற்றங்களை குறைத்து அளக்கவும், பெருக்கி விளக்கவும், பெருக்கி விளக்கவும் தென் திசை தருமன். தென் திசை தருமன் அப்ப இருக்கக்கூடிய யமன். தென் திசை தருமன் நீதி சபையில் பெறும் ஆன்ம தண்டனையை அளவுள் படுத்தவும். நம்ம யமன் நம்மளை கூட்டு போனோம்னா நமக்கு இந்த ஆன்மாவுக்கு எந்தெந்த வினைக்கு ஏற்ப என்னவோ அதை நீதிநிலையா வழங்குவோம். அதான் சொல்றாங்க. தென் திசை யமன், தென் திசை தருமன் நீதி சபையில் பெறும் ஆன்ம தண்டனையை அளவுள் படுத்தவும் அதிகமாக்கவும் செயலாற்றக்கூடியவர் இந்த நிருதிக்கு இருக்கக்கூடிய அந்த யார் நிருதிக்கு தெய்வம் யாரோ அவர் தான் நிருதியை செய்வார். நிருதியோட டியூட்டி என்னன்றதை நமக்கு சொல்றாங்க. குற்றங்களை குறைத்து அளக்கவும், பெருக்கி விளக்கவும், தென் திசை தரும நீதி சபையில் பெறும் ஆன்ம தண்டனையை அளவுள் படுத்தவும் அதிகமாக்கவும் செயலாற்றுபவர் இந்த நிருதி தான். அதனால அவருக்குரிய அந்த நிருதிக்குரிய திசை எதுன்னு கேட்டா தென்மேற்கு. அதனால தென்மேற்கு திசையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கும் போது என்னுடைய முருகப்பெருமானுடைய கைவேல் காக்க வேண்டும். எங்க காக்க சொல்றாருன்னு பாருங்க. இப்ப நிருதியோட டியூட்டி என்ன? நம்முடைய குற்றங்களை குறைக்கவும் நீக்கவும். அப்ப அதையே முருகப்பெருமானுடைய வேல் காக்கணும்னு சொன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்பது கருத்து. அடுத்தது அப்படியே நீங்க வாங்க 8 திசையும் சொல்லும் போது பாருங்க. முதல்ல கிழக்கு, தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு, அப்புறம் மேற்கு, அப்புறம் தென்மேற்கு, தென்மேற்கு, தென்மேற்குக்கு அப்புறம் மேற்கு. அதுதான் சொல்ல வர்றாரு. மேற்கில் அப்படின்னா மேற்கு திசையில். வருணனுக்கு உரிய திசை மேற்கு. வருணனுக்கு உரிய திசை மேற்கு. அந்த திசையில மழை அதிகமாகவும் இருக்கலாம், மழை பொழியாமல் இருக்கலாம். இப்ப பாருங்க, பேஞ்சி கெடுக்குது, காஞ்சியும் கெடுக்குதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மழை
பெஞ்சா ரொம்ப ஹெவியா பெய்யுது, காஞ்சா ரொம்ப வெயில் அடிக்குது. இப்ப அப்படிதான் இருக்குது. அது சொல்றாங்க. மேற்கில் இகழையில் காக்க வலிய வேல்படை காப்பதாக. மேற்கு திசையிலும் முருகப்பெருமானுடைய அந்த வலிய வேற்படை காக்க வேண்டும். அதான் வருணனுக்குரிய மேற்கு திசையில மிகுமழை குறை மழைகளால் வரக்கூடிய இடையூறுகள் விளையாதபடி என்னை முருகப்பெருமானருடைய வலிய வேல்படை காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அதுதான் என்ன சொல்றார். அதுதான் மேற்கில் இகழையில் காக்க. அப்புறம் வாயுவெனில் குகன் கதிர்வேல் காக்க. வாயு அப்படின்னா வடமேற்கு. அப்படியே நீங்க டைரக்ஷன் அப்படியே வர வேண்டியதுதான். போன பாடல்ல சொன்னார் பாருங்க, முதல்ல கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு. அப்புறம் இங்க வந்து முதல்ல தென்மேற்கு, அப்புறம் மேற்கு, அப்புறம் இப்போ வந்து வடமேற்கு சொல்றார். வாயு அப்படின்னு சொன்னா அது வடமேற்கை குறிக்கும். இப்ப வடமேற்கு என்பது வாயு தேவனுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு திசை அப்படின்னு அர்த்தம். வாயுனாலே நமக்கு பிராணன், பிராணன் என்பது வாயு தானே. பொதுவா சைவ சித்தாந்தத்துல தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல முக்கியமா பிராணன் தானே நமக்கு முக்கியம். இந்த பிராண ஓட்டம் நல்லபடியா ஓட வேண்டும் அப்படின்பதை முருகப்பெருமானுடைய கைவேல் காக்க வேண்டும். என்கிட்ட பிராணன் என்பது தூய்மையான காற்று வேணும். நிறைய இடங்கள்ல காற்று மாசடைந்து இருக்குது. அப்ப ஆக்சிஜன் சொல்றாங்க இல்லையா, சயின்ஸ்ல வந்து ஆக்சிஜன் சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியிடக்கூடிய காற்று. இப்ப நல்ல தூய்மையான காற்றையும் நமக்கு வர வேண்டும் சொன்னா அந்த திசையில இருந்திருக்கும் போது முருகப்பெருமானுடைய கதிர்வேல் காக்கன்னு சொல்றாரு. அதான் குகன், குகன்னா குகப்பெருமான், முருகப்பெருமானை தான் குறிக்கும். கதிர்வேல் காக்க. கதிர் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒளின்னு ஒரு பொருள் பார்த்தோம். கதிர்காமம் அப்படின்னு சொல்லும் போது கதிர்னா ஒளின்னு ஒரு பொருள் சொன்னோம். அதே ஒளிதான். அப்ப அந்த கதிர் என்பது பேரொளி. வேல் அப்படின்னு சொன்னா பேரொளியை வீசக்கூடிய வேல். அந்த பேரொளியை வீசக்கூடிய அந்த ஞான வேல் வடமேற்கு திசையிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று இங்க சொல்றார். இப்ப இந்த பாடலை நம்ம ஒரு முறை படிச்சுட்டு இந்த அளவு நம்ம இன்றைய வகுப்பு நம்ம நிறைவு செய்வோம். பாருங்க 25வது பாடல். லகரமை போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகழையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க சொல்லி இப்ப 25 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய அந்த கடைசி 5 பாடல்களை நாம் அடுத்த சிந்தனையிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. நீங்க எல்லாம் வெளி ஊர்கள்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நம்ம கடலூர், பன்ருட்டி, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகளில் யாராவது இருந்தீங்கன்னா நாளைக்கு இளையனுடைய இல்லத்துல அகத்தியர் தேவார திரட்டு முற்றோதல் செய்கிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த அளவுல இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமையான விளக்கங்கய்யா. 5 பாடலும் ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ஒவ்வொரு பாடலுடைய விளக்கமும், அதாவது உங்க குரல், முதல்ல குரலுக்கு நாங்க நன்றி சொல்லணும். என்ன அழகான ஒரு தெளிவான உச்சரிப்பு, தெளிவான ஒரு குரல். அதுக்கு முதல்ல நாங்க வணங்குறோங்கய்யா. இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் அந்த குரல் வளம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்றேன். இது என்று நீண்டு கொண்டு இருக்கணும். ரொம்ப அருமையான கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த இறை பணி மீண்டும் சிறக்க நான் பெருமாட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறேங்கய்யா. அடுத்ததாக அந்த பல்லதுக்கு அடித்து மீசை எப்படிலாம் வர்றாங்கன்றத, அந்த யமதூதர்கள்லாம் எப்படி வருவாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் தோற்றம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த நமக்கு ஏன் பிறவி கொடுத்திருக்காங்க? நம்ம இறைவன் திருவடியில போய் சேரணும்னு தான் பிறவி கொடுத்திருக்காங்க. தனு கரண புவன போகம் எல்லாம் கொடுத்து நம்ம எப்படி எல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சு அப்படி இறைவனை போய் சேரணும். ஆனா நீ என்ன எப்படி எதனால அவங்க அந்த மாதிரி வராங்கன்னா, நம்ம கோவத்தோட ஏன் வராங்க? அப்பா நீ இன்னும் இறைவன் சேரவே இல்லையா, இன்னும் பல பிரிவு எடுத்துன்னு தான் இருப்பியா அப்படின்னு அவர் சொல்லப்படலாம். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. பெருமானுடைய பேர்லாம் அழகா சொன்னீங்க. வெந்நீர் பூசி பெரிய சூடி ஒடுங்கி அப்படின்னு. சிவபெருமானுடைய நாம் ஒடுங்கின்றது தெரியும். இதெல்லாம் பெரிய சூடிலாம் பெருமான் அணிஞ்சிருக்கிறதா, அவன் அணிஞ்சிருக்கிறான், வெந்நீர் பூசி அவன் அணிஞ்சிருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய நாமங்களையும் எடுத்து அதை சொன்னீங்க.
அப்புறம் தாரகாரி, முருகனுடைய பெயர் தாரகாரின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்றத அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி எப்படிலாம் வந்து நம்ம காக்க போறான்றது அந்த ஓம், ஐம், ரீம் அந்த மூன்றுத்துக்கும் அழகான ஒரு விளக்கம். ஓம்னா சிற்பர அற்புத தெய்வம். ரெண்டாவது ஓம்னா காப்பு. முதல்ல சிற்பர அற்புத தெய்வம்னு அழகா எடுத்து கொடுத்துட்டீங்க. ஓம்னா காப்பு அழகா சொன்னீங்க. அடுத்து ஐம்னா தலைமை தன்மையை சொன்னீங்க. ரீம்னா உக்கரத்தன்மை. அவரோட மூணுத்தையும் அழகா எடுத்து கொடுத்து, அடுத்ததாக முருகனுடைய அந்த பரமார்த்த ரூபம், வாக்கு ரூபம், நிலரூபம். எப்படின்னா நிலத்துல வந்து நமக்கு வடிவம் தாங்கி வருவான். ஒரு வடிவமாக வந்து உபதேசம் செய்வதற்கு நிலத்தில முருகப்பெருமான் வந்து அருளுகிறான்றத ரொம்ப அழகா அந்த பாடல அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த பாடல். அப்புறம் முக்கடல்ல எப்படி பெருமாள் நம்ம வணங்கணும்ன்றத அடுத்த பாடல் மூலியமா ரொம்ப அழகா சொன்னீங்க. மண்ணில வரணும், மரத்தின் மேல, மலையில, நெருப்பம், எல்லா ஜலத்துல எல்லா இடங்களையும் வந்து பெருமாள் நமக்கு ஊர்தி மீது வந்து அப்படியே விரைவில வந்து நமக்கு வந்து அருள் புரிவான்ற மாதிரி அந்த விளக்கமும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த பாடல்லையும் ரொம்ப நல்லா விளக்கம் நல்லா தெரிஞ்சுது எங்களுக்கு. அழகா விளக்கம் வந்து இந்த புகையில கூட எப்படி போகும், புகையில போக்கல விஷச்சந்திரன் வந்து தாக்கும், அப்பெல்லாம் அதெல்லாம் தாக்காதபடிக்கு நன்னி வந்து நமக்கு வந்து பெருமாள் வந்து காப்பாரு. அப்புறம் வந்து சஷ்டிநாதன்றதுக்கு நல்ல விளக்கம். அந்த ஐம்பூதங்களுக்கும் சஷ்டிநாதனா வந்து ஐம்பூதங்களும் வேதங்களுக்கும் வேற எவருக்கும் உயிர்ப்பா வந்து காக்கக்கூடிய பெருமாள் வந்து சஷ்டிநாதன், அவன் தான் தலைவன்றத ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக முத்தலை சூலம் யா என்ற எழுத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கம். 12 எழுத்து, அது 12 கண்களை குறிக்கிறது. முதலாக கொண்டு 12 உயிரெழுத்தில் கொண்ட 12 கண்கள். அது வந்து அந்த எப்படி முருகப்பெருமான் அந்த கையில வேல் வச்சுக்கா முன்புறத்துல பின்புறத்து வந்து எப்படிலாம் காக்குறான்னு சொல்லிட்டு அந்த 12 கண்களுடைய அந்த பாடலையும் கூட நம்ம வந்து 6ஆம் திருமுறையில கூட திருத்தாண்டத்துல ஒரு பாடல் இருக்கு. ரொம்ப அருமையா எனக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நவகுமாராய ஐயா கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. ஓம் சரவண பவன்றது வடமொழி சொல்லு, நவகுமாராயன்றதுதான் தமிழ் சொல்லு. நீங்க அதே சொல்லி நீங்க வழிபாடு பண்ணணும். அந்த 6 எழுத்துக்கு சிறப்பா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு எங்களுக்கெல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து அந்த விளக்கம் அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த 6 எழுத்து. அப்புறம் அது ஒரு புராணம் சொன்னீங்களே, என்னமோ ஒரு புராணத்தை 6 எழுத்து அண்ணல் ஒரு புராணத்துல ஒரு பாடல் இருக்கு, அந்த 6 எழுத்தை பத்தி சிறப்பா சொன்னீங்க அப்படின்னா அது என்ன புராணன்றது அடியன் வந்து எழுதல. நான் அப்புறமா யூடியூப்ல கேட்டுக்கிறேங்கய்யா. காலத்தி புராணமா? சரிங்கய்யா. சிறப்பு. அந்த புராணத்துல இந்த விளக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னது. பிரிவு நோய் எப்படி எல்லாம் போக்கும், அவன் 6 எழுத்து வந்து எப்படி எல்லாம் நமக்கு வந்து இடையில வந்து அருள் புரிவான்றத அந்த அறிஞான் கையிற்கு விளக்கம் எடுத்து கொடுத்து முன்பின் வந்து நமக்கு பெருமான் எப்படி எல்லாம் காக்குறான்னு சொல்லி அந்த பாம்பன் சுவாமி பாடல் மிக சிறப்புங்கய்யா. முக்கியமா சொல்லுங்க, இந்த ரஞ்சிதமணி தெரியாது, ஒரு 4 பேர் போட்டிருக்கு. தெய்வானி அம்மாருக்கு ஒரு பேரு தான் எனக்கு நடிச்சு படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இது ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தேன். ரஞ்சிதமணினா இனிமை. ஏன் அப்படி சொன்னாங்கன்றதுக்கு அந்த அர்த்தமும் அழகா சொல்லிட்டீங்க. அந்த மோனம்ன்றது நிறைய 3 வகையா மோனம் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. அந்த மோனம்னா என்ன? மோனப்பேர் அன்னை 2 பேருமே மோனப்பேர் அன்னை தான். ஆனா பேசும் மோனப்பேர், இவங்க வந்து பேசா மோனப்பேர் பள்ளி தெய்வானி அம்மா. அவங்க பேசுவாங்க, இவங்க பேசாமலே இருப்பாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த அருமையான ஒரு இனிமையான ஒரு பேச்சு வந்து வரதுனால அவளுக்கு ரஞ்சிதமணி என்ற ஒரு பேரு இருந்தது. பாங்கன்னா தோழன்ற விளக்கமும் இன்னைக்கு அழகா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் அந்த கிழக்கு திசையில என்னென்ன அருள் புரியுமா, வலிமையோடு வந்து காப்பான்னு சொல்லி அந்த பாடல்ல ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தென்கிழக்கு நடுவுல இருப்பது அந்த நெருப்பு, அந்த அக்னி நெருப்பு வைக்கிற இடம் அது தெற்கு திசை அப்படின்ற அந்த விளக்கமும் ரொம்ப எனக்கு கிடைச்சிதுங்க அடியனுக்கு. எப்படின்னா கதிர், அந்த கதிர்காமத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கதிர் என்பது ஒளி, காமன் என்பது வேட்கை. வேட்கையோடு பக்தருக்கு வந்து அருள் புரிவான்றத இன்னைக்கு அந்த கருத்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமையா இருந்தீங்க. எல்லாம் நடனம், இந்த திருமால் எப்படி நடனம் பண்ண மகாபாரத ஒரு கதையும் எடுத்து கொடுத்து காளிங்கனுடைய அந்த பாம்புடைய கதையை விளக்கம் கொடுத்து அவர் நாட்டியம் அது மேல ஆடுறாரு. அந்த அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அப்ப ஆர்ப்பரித்திருக்கிற அந்த லகரமே போய் எப்படி இருந்தது, அந்த ஆர்ப்பரித்து லா மாதிரி இருந்தது அந்த காளிங்கனுடைய பாம்பு. அது மேல நடனம் ஆடி அரிசேரான்னு சொல்லிட்டு அதுக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சங்கரினா சங்கு, சங்கரினா திருமால், அதுக்கு சங்கு பிளஸ் சங்கரி. அந்த பஞ்சசாணின்றது சங்கு கையில் ஏந்திருக்கிற பெருமானுடைய மருமகன் அப்படின்றத அருமையான ஒரு விளக்கம் கொடுத்து இந்த பாடல் மூலியமா நிறைய விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம இந்த பாடல் மூலியமா நாங்க விளக்கமா தெரிஞ்சுன்னு படிக்கிறதுல இன்னும் ரொம்ப எளிமையா இருக்கு. மாசத்துல ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை எங்க அந்த 12 சுற்றுல ஒரு சுற்று வரும். மிக அந்த சண்முக கோஷம் மிக அருமையான ஒரு விளக்கம்.
நிருதிக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நிருதி யமன் வந்து அந்த எப்படி வந்து குற்றம்லாம் நீக்கி நம்ம தென்மேற்குல வந்து அருள் புரிவான், அவன் நீதியா அவன் செயல்படுவான்றது மாதிரி அந்த விளக்கமும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பான இந்த 5 பாடலுடைய விளக்கமும் நாங்க பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஒவ்வொரு அருளாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க எல்லாம் வந்து சொல்லக்குள்ள அந்த பாடல் மூலியமா நாங்க விளக்கம் பெறுகிறோம். உங்க வேலுண்டு குழுமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. கோடி கோடி நன்றிகள். இதுக்கு வேற என்ன சொல்ல தெரியல. ஏன்னா ஒவ்வொரு அருளாளர்களும் வருது எதிர்பார்ப்பு இல்லாம அந்த குடும்பத்தை வந்து செயல்படக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி வேலுண்டு குழுமத்தின் சார்பாகவும் அடியார்கள் சார்பாகவும் அவங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. வாழ்த்து பாடல் பாடிட்டு நிறைவு செஞ்சு மற்ற அடியார்கள் உங்க கருத்தை சொல்லலாங்கம்மா. ஒரு வார்த்தை பேசலாம். சிவாய நம. வான்மையில் வழாது பெய்க மடிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊர்சை தடிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடியார்கள்லாம் உங்களுடைய ஐயா இந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிங்கய்யா. ஐயா ஆனந்த ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஐயா நீங்க வந்து மற்ற அடியார்கள் யாருக்கா விருப்பம் இருந்தா உங்களுடைய கருத்தை சொல்லலாங்கம்மா. அனைத்து அடியார்களும் வணக்கம்மா. ஒவ்வொரு அடியாரா பேசுங்க. ஒவ்வொரு அடியாரா பேசுங்க. சொல்லுங்கம்மா. வந்து எல்லா இதுவும் சொல்லிட்டாங்க. பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் அம்மா சொல்லிட்டாங்க. நாங்க இது வரைக்கும் மேலோட்டமாத்தான் தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு அர்த்தங்களை பொதிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல ஐயா. எங்க அறிவுக்கு தெரியல. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த ரஞ்சிதமொழி தேவானைக்கு அவ்வளவு இது சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. ரொம்ப அம்மா அம்மா எல்லாமே தொகுத்து சொல்லிட்டாங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ நல்லா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா பிரேமாம்மா. நன்றி அம்மா. முருகாசரணம். பிரேமாம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அந்த முதல் பேராவிலேயே பாட்டுலயே தாரகாரின்னு அது முருகன் பேருங்கிறது தெரியவே தெரியாதுங்க ஐயா. உண்மையிலுமே அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. இப்ப நீங்க சொன்ன பின்னாடி தாரகாரிங்கிறது தாரகனை கொண்டதுனால அவருக்கு தாரகாரிங்கிற பேர் வந்ததுன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அப்புறம்